வெள்ளிமலை ஓம் ஸ்ரீ பழனிவேல் பாலமுருகன் ஆலயம், களக்காடு அருகே, திருநெல்வேலி மாவட்டம். முருகன் அடியார் அவர்கள். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேஷர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே முருகா தோன்றிடுனே. ஓம் ஸ்ரீ வெள்ளிமலை பழனிவேல் பாலமுருகா போற்றி போற்றி. இப்போ ராகு கேதுவை பற்றி ஒரு பார்வை. பொதுவாக ராகு கேது அப்படின்னாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துடும். ராகு பக்கத்தில் இருந்தால் பயம்தான் வரும். பயம் இல்லாமல் எப்படி இருக்கும்? கெட்டவர்கள் கெட்டது தான் செய்வார்கள், நல்லதை எதிர்பார்க்க முடியாது. எந்த தெய்வத்தை வணங்கினால் பக்கத்தில் வர மாட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போது பாம்பு பிடிக்கிறவன் இருக்கிறான், அவன் கையில் வேறோ இல்லை ஏதோ ஒரு மூலிகையை வச்சுருக்கிறான். அவனை பார்த்து பயப்படும், நான் அவங்ககிட்ட போகக்கூடாது, நம்மளை உள்ளே பிடிச்சி போட்டுருவான். இன்னொருத்தன் கையில் ஏதோ ஒரு கம்போ ஆயுதமோ வச்சுருப்பான், அவன் அடிச்சிருவான் என்கிற பயம் பாம்புக்கு இருக்கும். அதுபோல் இப்போ நாட்டில் நல்லவன் கெட்டவன் 2 பேர் இருக்கிறான். 2மே இறைவன் தான் படைக்கிறாரு. கெட்டவர்கள் இல்லை என்றால் நல்லவர்களுக்கு வேலை இல்லை. இப்போ நாம் குழந்தையாக வளரும் போதே பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் குடிகாரன் இருக்கிறான், குடிச்சிட்டு தகராறு பண்ணுறான். அப்போ அது கெட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வீட்டில் குடும்பத்தில் தகராறு பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான், அந்த குடும்பம் கஷ்டப்படுது, அதை பார்க்கும்போது கெட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் கடன் வாங்குகிறோம், கட்ட முடியலைன்னா கடன்காரன் திட்டுறான். அப்போ கடன் வாங்கினா கரெக்டாக கட்டணும், இல்லைன்னா பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுபோல் நம்ம வளரும்போதே நிறைய விஷயங்களை, நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிறோம், எது நன்மை அப்படிங்கிறத. இதுபோல் கெட்டவர்கள் இருந்தால்தான் நன்மையை தெரிஞ்சிக்க முடியும், கெட்டவர்கள் இல்லைன்னா நன்மையை தெரிஞ்சிக்க முடியாது. இறைவன் படைப்பில் நன்மை தீமை செய்யக்கூடிய இருவரையுமே அவர் தான் படைக்கிறார். ஏன் அப்படின்னா நாம் நல்லது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் படைப்புது. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.